Daily. Taste the Daily. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க நாங்க. இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள். ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறாங்க? இப்படி அறிவுபூர்வமா முற்போக்கு சிந்தனையோடு பேசுறாங்களே, இங்க மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே முழங்குகிறாங்களே, இவங்களை எப்படி தடுக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்காகத்தான் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க. நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை, நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை நாம எழுப்ப முடிவெடுத்து அதை இப்போ கையில் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு? எதிர்காலத்தில் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும்னு சொன்னாரு. இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? 19 தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பாங்களா? இல்லை, அதிகரிப்பாங்க இல்லையா தெரியாது. நாங்க கேட்கிற கேள்வி, நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முன்னாள் பிரதமர் நேரு அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் உறுதி கொடுத்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார்? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா உறுதி கொடுங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க. தமிழ்நாடு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த உரிமை குரலை தெலுங்கானா, கர்நாடகா எதிர்த்து இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்ற மாநிலங்களும் நியாயத்துக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு நாம விழிப்போடு இருந்து நம்மளோட உரிமைகளை பாதுகாக்கலன்னா எதிர்காலத்தில் இனி ஒருபோதும் தமிழர்களுடைய கையில அதிகாரம் வராது. தமிழர்களுடைய சொல்லுக்கு மரியாதையே இருக்காது. அதனாலதான் காலையில நான் வீடியோவில் வெளியிட்ட ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க. வீடியோவாக வெளியிட்ட செய்தியை உடன்பிறப்புகள் எல்லாம் இந்த செய்தியை எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகணும்னு கேட்டிருக்கிறேன். இங்க கூட்டணி கட்சியினர் எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க இது சம்பந்தமா தொடர்ந்து கூட்டம் போட்டு பேசி இது பற்றிய விழிப்புணர்வை கடைகோடை மனிதருக்கு கொண்டு சேர்க்கணும். மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு. மகிழ்ச்சி. கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்னைக்கு பாஜகவை மகிழ்விக்க நீங்க பண்ற அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் ஏற்படும். பாஜகவை நம்பி போனவங்க அவங்களுடைய தேவை தீர்ந்த உடனே மற்ற மாநிலங்கள் என்ன ஆனாங்களும் நீங்களே சிந்திச்சு பாருங்க. மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க. தயவு செஞ்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. அவன் எல்லாரும் ஓரணியில் இருக்கோம்னு மற்ற மாநிலங்களுக்கு காட்டணும். அது மூலமா தான் வர இருக்கக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்த நம்மோட உரிமையை வென்றெடுக்க முடியும். வென்றெடுத்தால் தான் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நாம் இதை செஞ்சாகணும். இதை தவறு விட்டோம்னா நமக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். எனவே நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், நாம் எல்லோரும் ஒற்றுமையா ஒரே அணியிலே இருப்போம்.
தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.